வணக்கம். ஆண்டாள் திருவடிகளே சரணம். இன்னைக்கு நம்ம மார்கழி மாசத்துல பார்க்க போற பாசுரம் புள்ளும் சிலம்பினகான். அப்புறமா என்ன பார்த்தோம்? கீசு கீசென்றெங்கும் பார்த்தோம். இன்னைக்கு கீழ்வானம் வெள்ளென்று எருமை சிறுவீடு அப்படின்ற பாசுரத்தை பார்க்க போறோம். இதுவும் தோழிய எழுப்புறா மாதிரியான பாசுரம். 5 பாசுரங்கள் அவங்கள என்னெல்லாம் பலன் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமா வர பாசுரம் இது ஒரு 3வது பாசுரம் அப்படின்னா 8வது பாசுரம். இந்த பாசுரத்துல என்ன பண்றாங்க அப்படின்னா அதே மாதிரி தோழியை எழுப்புறாங்க. இந்த தோழியும் கண்ணனோட நினைவிலேயே இருக்கா. கோது கலமுடைய பாவாய், கண்ணனிடத்துல அவ்வளோ பிரீத்தி வச்சுருக்கிற பெண் பிள்ளாய், அந்த பாவாய் அப்படின்னு நடுவில் வரும் இதுல. ஸோ அவளை தான் எழுப்புறாங்க. அவளை எழுப்பும் போது அவளுமே சந்தேகப்படுற பொழுது விடிஞ்சதை பத்தி. அப்படிதான் இந்த பாடல் போறது. ஏன் இது நடக்குது? ஏன் இவங்க இவ்வளவு அவசரப்படுறாங்க? ஒவ்வொரு வாட்டி பொழுது விடிஞ்சிருச்சு, பொழுது விடிஞ்சிருச்சு, சீக்கிரவா ஏன் அப்படி சொல்லிட்டு இருக்காங்க? இதுக்கு பின்னாடி ஒரு விஷயம் இருக்கு. இப்போ ராத்திரியில நம்ம என்ன பண்ணுவோம்? இரவு வரோம் அப்படின்னா எப்படி நம்ம ஒரு ஆபீஸ் போயிட்டோ எங்கேயோ வெளியில போயிட்டோ வந்தோம் அப்படின்னா அன்னைக்கான பொழுதுகள்ல நடந்ததுடைய தாக்கங்கள் எல்லாம் நம்ம கிட்ட இருக்கும் இல்லையா? இந்த உலகத்து விஷயங்கள் இருக்கும். இவங்க யாரோ ஒருத்தங்க நம்மள பாதிச்சாங்க, ஏதோ ஒண்ணு சொன்னாங்க, இல்ல நம்மளுக்கு பண கஷ்டம் இருக்கு. சில நேரம் ராத்திரி முழுக்க தூக்கம் வராது. எதை சிந்திச்சு அப்படின்னா இந்த விஷயங்களை சிந்திச்சு, இல்லைன்னா அந்த தமோ குணம் நம்மள அப்படியே அழுத்தும். அந்த தூக்கம் நம்மள அப்படியே அழுத்தும். அந்த மாதிரியான ஒரு இரவாதான் இருக்கும். அட்லீஸ்ட் காலையில எழுந்த உடனே என்ன பண்ணுவோம்? குளிச்சுட்டு கொஞ்ச நேரம் அந்த கடவுளோட நம்மளோட நேரத்தை செலவழிக்கிறோம் இல்லையா? இன்னைக்கு தேதியில. அப்போ முன்னெல்லாம் என்ன பண்ணுவாங்க? இரவு எப்பவுமே இந்த உலக விஷயங்களுக்கு இருந்தாலும் பகல் பொழுது ஃபுல்லா இறைவனோட தொடர்பு இருக்கிற ஒரு விஷயங்களை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்களாம். அதனால அவங்க எல்லாருக்கும் இரவு வெறுப்பாங்களாம். ஆனா கோபியருக்கு மட்டும் இரவு ரொம்ப பிடிக்குமா. ஏன்னா அப்பதான் எந்த வேலையும் இல்லாம யார் தொந்தரவும் இல்லாம தூங்குறதா சொல்லிட்டு அந்த கண்ணனோட நினைவிலேயே இருந்துட்டு இருக்கலாமா, அந்த தூக்கத்துல இருக்க முடியுமா. அப்ப அப்படிப்பட்ட ஒரு இரவு பொழுதுதான் அவங்க ரொம்ப விரும்புவாங்களா. அந்த இருட்டா இருக்க வரைக்கும் பொழுது விடுச்சுதான் கட கட கடன்னு இந்த லேடிஸ்க்கான வேலையெல்லாம் இருக்கும் இல்லையா? அப்போ அந்த பெண்களுக்கெல்லாம் கோபியருக்கெல்லாம் இந்த பகல் பொழுதுல நீ கண்ணனை நினைச்சுக்கிட்டு வேலை செய்யாம இருக்கியா அப்படின்ட்டு அந்த வீட்டு பெரியவர்கள் எல்லாம் அவங்கள கடிஞ்சுப்பாங்களாம். அதனால அது வேண்டாம் அப்படின்றதால அவங்களுக்கு இரவு தான் பிடிக்குமா. அந்த பொழுது புலராம கண்ணனோடையே இருக்கிறது தான் பிடிக்குமா. அதனாலதான் கீழ்வானம் பார் கொஞ்சம் வெளுத்துக்கிட்டு இருக்கு, சீக்கிரவா அப்படின்னு சொல்ற மாதிரியான இந்த பாசுரம் இப்படி அமையிறது. முதல்ல அந்த பாசுரத்தை ஒரு வாட்டி பார்த்துடலாமா? கீழ்வானம் வெள்ளென்று எருமை சிறுவீடு, மெய்வான் பரந்தனகான், மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரை போகாமல் காத்து உன்னை கூவுவான் வந்து நின்றோம். கோது கலமுடைய பாவாய் எழுந்திராய், பாடிப்பறை கொண்டு மாவாய் பிளந்தானே, மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் ஆவாவென்றாராய்ந்த அருளேலோ ரம்பாவாய். இந்த பாடல் இப்படி வருது. இந்த பாசுரம் பொக்கி அப்போ என்ன ஆகுது? இதே மாதிரி ரொம்ப இருட்டா இருக்கு. ஆனா கொஞ்சம் விடிய ஆரம்பிச்சிருதான். அப்படி கொஞ்சம் விடிய ஆரம்பிக்கும் பொழுது அந்த இவங்கெல்லாம் அந்த வீட்டை தட்டுறாங்களாம். கீழ்வானம் வெள்ளென்று பார் வெளுத்துக்கிட்டு இருக்கு, வானம் வெளுக்குது அப்படின்னா என்ன, பொழுது விடியுது, கீழ்வானம் வெள்ளென்று அப்படின்னாங்களாம். உடனே இவ உள்ளேந்து பார்த்துட்டு எங்கேயா கீழ்வானம் வெளுக்குது? அவ கதவை திறக்கல. கீழ்வானம் எல்லாம் வெடுக்கவே இல்லையே. நீங்க யார் தெரியுமா? சேழி, அதாவது இந்த வங்கக்கடல் கடைந்த அந்த கடைசி பாசுரத்துல வரும். எப்படிப்பட்ட சேழியார் அப்படின்னா இவங்கெல்லாம் மதி போன்ற முகத்தை உடையவங்கன்ட்டு அந்த பாசுரத்தை சொல்லும் போது வரும். அப்ப அவ சொல்றாளாம், நீங்க எல்லாம் அந்த நிலா போல ஒரு முகம் வச்சிருக்கீங்கல்ல, உங்க ஒளி அந்த கீழ்வானத்துல ரிஃப்ளெக்ட் ஆகி அதுல பட்டு அது வெளுத்த மாதிரி உங்களுக்கு தெரியுதான். இவ்வளவு அழகா அவ இவங்களுக்கு சமாதானம் சொல்ற. அவ ஒத்துக்கல. உங்க முகத்தில் இருக்கிற பொலிவு அந்த வானத்துல பட்டு அது வெளுத்தா மாதிரி இருக்கு, வேற ஏதாவது காரணம் சொல்லுங்க, நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாளாம். அப்படி சொன்ன உடனே அவங்க அடுத்தது சொல்றாங்களா, கீழ்வானம் வெள்ளென்று எருமை சிறுவீடு, மெய்வான் பரந்தனகான் அப்படின்றாங்களா. இந்த அவங்க ஆயர் குலம் இல்லையா? அப்போ அந்த கோபிகைகளுக்கு அங்க என்ன இருக்கும்? அந்த எருமை மாடு, பசு மாடு இதெல்லாம் இருக்கும். அப்ப அதெல்லாம் சிறு வீடு அப்படின்னும் போது வயல்வெளி.
அந்த வயல்வெளி இருக்கும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா அந்த சிறு வீட்டுல அந்த வயல்வெளியில அந்த புல் இதுல இருந்து அந்த மேய்ச்சல்ல வந்து இந்த இந்த எருமை மாடுகள் எல்லாம் போயிட்டு மேய்ந்து கொண்டிருக்கிறது. பரந்தனகான் அப்படியே இப்போ எருமை வந்து ஒரு இடமா கும்பலாவா இருக்கும், அப்படியே அங்க 2 இருக்கும் இங்க 2 இருக்கும், அப்படியே பறந்து அது மேய்ச்சிட்டு இருக்கு அப்படின்ற வார்த்தைய வந்து இவங்க வந்து அது ஒரு சாட்சியா சொல்றாங்களாம். கீழ்வானம் வெள்ளன்று எருமை சிறுவீடு மெய்வான் பரந்தனகான் அப்படின்னு உடனே இவ சொல்றாளாம், இல்ல நீங்க உங்க முகத்துல இருக்கிற அந்த பொலிவு பட்டு அந்த வானம் கருத்ததெல்லாம் விலகி அப்படி நகர்ந்து போறது இல்ல, அந்த கருத்த வானம் நகர்ந்து போறத போய் எருமை மாடுன்னு நினைச்சிட்டீங்க. இதேதான் நீங்க மாத்தி மாத்தி எதையோ கற்பனை பண்ணிக்கிறீங்களே, இப்படி விபரீதமா கற்பனை பண்ணிக்கிறீங்களே அப்படின்ட்டு இவங்களுக்கு திருப்பி பதில் சொல்றாளாம். உடனே இவங்களுக்கு ஒரு இது வருதான், எப்ப பாரு நம்மளே என்ன வந்து இவளுக்கு பதில் சொல்றது, நம்மளே வந்து ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. சரி நீ சொல்லு, ஏன் பொழுது விடியலன்னு நீ சொல்ற அப்படின்றாங்களாம். இது கேட்டியே நல்ல கேள்வி அப்படின்ட்டு அவ சொல்றாளா, இந்த ஆயர்குடியில 5 லட்சம் பெண்கள் இருக்காங்க. நான் இப்படி பார்த்தேன்னா உங்களை இந்த ஜன்னல் வழியா இப்படி பார்க்கும்போது இப்படி உங்களை பார்க்காச்சு ஒரு 1000 பேர் கூட தேர மாட்டேன்றீங்க. அப்ப மத்தவங்க எல்லாம் கண்ணனை பத்தி நினைச்சிட்டு எங்கேயோ மயக்கத்துல தூங்கிட்டு தானே இருக்காங்க. அப்போ எப்படி பொழுது விடிஞ்சது அப்படின்னு கேக்குறாளாம். அப்பதான் இவங்க அடுத்து சொல்றாங்களாம், அடடா இப்படி போய் நினைச்சுக்கிட்டியே, உன்னை உணர்த்துறதுக்காக நாங்க வந்ததை போய் நீ இப்படி நினைச்சுக்கிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்களாம். பரந்தனகான் மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரை போகாமல் காத்து. மிக்குள்ள பிள்ளைகளும் இங்க இருக்கிறவங்க எல்லாம் யார் தெரியுமா அப்படின்னு சொல்றாங்களாம். சொல்லும் பொழுது இங்க ரொம்ப ஒரு அழகான ஒரு விஷயத்த சொல்ல போறாங்க. வந்து போவான் போகின்றாரை, அதாவது இந்த பாவை நோன்புக்காக அப்படியே எல்லாரும் போறாங்க. பாவை நோன்புக்காக போறதே அந்த நோன்பு தானா. இப்போ நம்ம திருப்பதிக்கு போறோம் இல்லையா, திருப்பதிக்கு போகும்போது இங்கேருந்து திருப்பதிக்கு போகணும்னு நினைக்கிறதுல ஆரம்பிச்சு அங்க போய் சேர்ற வரைக்கும் நாராயணா எப்படியாவது உன்னை சேவிச்சிடணும், நாராயணா உன்னை எப்படியாவது பாத்துடணும் அப்படின்னு அந்த எண்ணத்திலேயே போயிட்டு அங்க என்னமோ 1/2 செகண்ட், குருவாயூர்ல 1/2 செகண்ட், சபரிமலையில அந்த விரதெல்லாம் இருந்து அப்படி எல்லாம் போய் அந்த 18ஆம் படியில அவனை பாக்குறதுக்கு அப்படி ஒரு 2 நிமிஷம். அப்போ இந்த 2 நிமிஷம் தரிசனம் முக்கியமா அப்படின்னா இல்ல, இந்த போகும்போதெல்லாம் அவன் நினைவா போறோமே இதுவே அவ்வளவுதான், இதுவே கிடைச்சிரும். அந்த இதுதான் அந்த பலன், இதுதான் அந்த விரதம், இதுதான் இருக்கிறது முக்கியம் அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்து வந்து இங்க சொல்லப்படுறது. இது எவ்வளோ ஒரு அழகான விஷயம். வாழ்க்கையில டெஸ்டினேஷன் முக்கியம்தான். இப்ப நம்மளுக்கே வாழ்க்கையில ஒரு விக்டரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஏதோ ஒரு வின் பண்றோம் அப்படின்னா அந்த வின்னிங்காக நம்ம போராடுற ஸ்டோரி தான் அழகா இருக்கும். அது வந்து அது யார்கிட்ட பெருமையா சொல்ல முடியும், நான் வந்து இதுக்காக என்னெல்லாம் எஃபர்ட் போட்டேன் தெரியுமா, இதெல்லாம் எப்படி நடந்தது தெரியுமா. அந்த விக்டரி மூமெண்ட் ஒரு ஃபியூ மினிட்ஸ் இருக்குமா, அந்த விக்டரி மூமெண்ட்ஸ் ஏன் சிறப்பா இருக்கு, அதுக்காக நம்ம உழைச்ச உழைப்புலதான் சிறப்பா இருக்கு. அப்புறம் அடுத்த விக்டரிக்காக மனசு எழுந்து போயிட்டே இருக்கும் இல்லையா. இது வந்து இந்த உலகத்துக்கான ஒரு விஷயத்துல நடக்கும். அப்ப அந்த அந்த போய் அந்த டெஸ்டினேஷனை விட the journey is important. இன்னைக்கு இதெல்லாம் சொல்றோம், இன்னைக்கெல்லாம் யாரோ சொல்லி கொடுத்தத சொல்றோம் இங்கிலீஷ்ல இல்ல, இது வந்து இதெல்லாம் எப்பவோ ஆண்டாள் சொல்லிட்டு போயிட்டா. போவான் போகின்றாரை, அந்த மாதிரி அந்த இதுக்காக போறாங்களே அதுதான் அந்த இது, அதுதான் அந்த நோன்பு. அந்த நோன்புக்காக போறதே ஒரு அதுதான் அந்த தாத்பரியம், அதை பண்ண வேண்டிய விஷயம். அவன் எப்படி பறைய கொடுத்துருவான். அதனால வந்து அப்படி நம்ம இனிமே எப்பான இப்போ கோவிலுக்கு போறோம், ஒரு குருமார்களை பார்க்க போறோம் அப்படின்னா அந்த வழி முழுக்க பேசாம நம்ம சத் சங்கமா போனாலும் சத் விஷயங்களை இல்ல பஜன் பாடிட்டோ இல்ல அவங்கவுங்களுடைய கலாச்சாரப்படி அந்த தெய்வத்துக்கான விஷயங்களை மட்டுமே சொல்லிக்கிட்டோ அந்த இடத்துக்கு போகும்போது பாருங்களேன் அப்படியே நிறைஞ்சு போயிடும். 1/2 செகண்ட் அந்த அம்பாள் காட்சி தந்தா கூட அவ்வளோ அழகா இருக்கும். அந்த தாயார் அந்த அவளுக்கு என்ன ஒரு நாம அவளை பார்க்க போறது 1/2 நிமிஷம் தான் ஆண்டாள. ஆனா ஆண்டாள் நம்ம எப்ப கிளம்பினமோ அப்பலேருந்து என் குழந்தை வரான்னு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அவங்க வந்து அப்பலேருந்து நம்மள வந்து அவங்களுக்கு தெரியும் நம்ம வரப்போறோம் அப்படின்றது, நம்ம எத்தனை கியூல நிக்கிறோம்னு தெரியும். அப்ப எல்லா நேரமும் சதா சர்வ காலமும் அந்த இறைவனை நினைச்சுக்கிட்டு இருக்கணும். அந்த கோவிலுக்கு போறோமோ எதை செய்யறோமோ அங்க போய் அந்த செகண்ட் பாக்குறது மட்டும் இல்ல, அதுக்கான நினைவுகள்லயே இருக்கிறது தான்
உண்மையான வழிபாடு அப்படின்றதுதான் இங்க முக்கியமான கருத்து நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியது. போவான் போகின்றாரை போகாமல் காத்து. அப்படி போயிட்டே இருக்காங்க. ஐயோ அவளை மறந்துட்டிய, வா 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 அவளையும் கூட்டிட்டு போவோம் அப்படின்னு ஒரு பஞ்ச இப்படி பிடிச்சி இழுத்து கூட்டிட்டு வந்தோம். அவங்கதான் இவங்கெல்லாம் எல்லாரும் போயாச்சு, ஏந்து போயிட்டே இருக்காங்க சரியா போய்கிட்டு இருக்காங்க. போவான் போகின்றாரை போகாமல் காத்து உன்னை கூவான் வந்து நின்றோம். என்ன கூவுறதுன்னா என்ன, சத்தமா கூப்பிடுறது. ஏன்னா அவதான் மெல்லமா சொன்னா வரலையே, வா ஏன் கிளம்பேன் அப்படின்ட்டு அந்த குரலை வசத்தி சொல்லி கூவான், நாங்கெல்லாம் வந்து நிக்கிறோம் உனக்காக. கோது கலமுடைய பாவாய், இந்த ஆசைய வச்சிருக்கியே, அந்த அந்த இறைவன் மேல ஆசை வச்சிருக்கிறது தான் அந்த கோது கலமுடைய பாவாய். எழுந்திராய் பாடி பறை கொண்டு. எப்படியும் அந்த பறைக்காக தான் நம்ம இப்ப பாட போறோம், இறைவனுடைய அடி சேரணும் அப்படின்றதுக்காக பாட போறோம். மாவாய் பிளந்தானே மல்லரை மாட்டிய தேவாதி தேவனே. அதாவது இந்த திருப்பியும் அந்த கேசி வதத்தை வந்து இங்க சொல்ற, அந்த அந்த வாயை அப்படி பிளந்தவன், அவன் அந்த கேசியுடைய வாயை பிளந்தவன மல்லரை மாட்டிய. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும்ல, அந்த கண்ணனோட கதை வரும்போது கம்சன் வந்து வா வா எங்க ஊருக்கு வான்னு வலிய கூப்பிடுவான். கண்ணனையும் பலராமனையும் அந்த விழாக்காக கூப்பிட்டு அங்க என்ன நடக்கும், சானூரன் முஷ்டிகன்ற 2 மல்லர்களை வந்து ஏவி விடுவான். அப்ப இவங்க 2 பேரும் அவங்க 2 பேரையும் வந்து மல்யுத்தம் பண்ணி அவங்கள கொன்னுடுவாங்க இல்லையா. அது மட்டும் இல்ல, இந்த மகாபாரதத்துல கிருஷ்ணர் வந்து தூது போவார் பஞ்ச பாண்டவர்களுக்காக. அப்ப இவருக்கான துரியோதனன் அவன் ரொம்ப சாமர்த்தியமா பண்றதா நினைச்சு என்ன பண்ணுவான், அந்த அரசவையில ஒரு பெரிய அகழ்ந்து ஒரு இதை தோண்டி உள்ள அந்த சுரங்கத்தில் நிறைய மல்லர்களை வந்து இறக்கிட்டு அது மேல மூங்கிலால அப்படி யாரு இந்த மூங்கிலேயே குழலா ஊதுற கண்ணனுக்கு மூங்கிலால மூடிட்டு மேல ஒரு ரத்ன கம்பளம் விரிச்சு ரத்னாசனம் போட்டு கண்ணா உட்காரு அப்படின்வான். கண்ணனுக்கு தெரியாதா, அவன் பண்ண போறதை எங்கேதோ தெரிஞ்சுட்டு வந்தவன் சிரிச்சுட்டே தான் அதுல கண்ணை உட்காரும் பொழுது அப்படியே அது உள்ள போயிடும். உள்ள போனப்ப அங்க என் கண்ணன் என்ன பண்ணுவான், நம்ம கண்ணன் அவ்வளோ ஒரு பெரிய விஸ்வரூபம் எடுத்து அந்த அத்தனை மல்லர்களையும் அப்படியே செதறடிச்சு கொண்டுடுவான். அப்ப இந்த செய்யற இந்த விஷயத்தையும் சேர்த்து இந்த இடத்துல மல்லர்களை மாட்டிய மாட்டியன்னா அந்த மாழ்வித்த, அந்த அவங்களை கொன்ன அப்படின்ற அந்த அர்த்தம் வரும். மாட்டிய தேவாதி தேவனே, தேவர்களுக்கெல்லாம் தலைவன் அவன் இல்லையா. தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால், நாம போய் சேவிச்சிட்டோம் அப்படின்னா ஆ ஆ என்று ஆராய்ந்து அருளேலோ ரம்பாவாய் அப்படின்னா ஆவாவென்று ஆராய்ந்துன்னு வருது இல்லையா. அப்படின்னு பெருமாளுக்கு என்ன ஆயிடுமா, ஐயோ நான் போய் வாழ ஆட்கொள்ளணுமே, நான் இவங்களை போய் நான் தானே இவங்களுக்கு வந்து இந்த வைகுண்டத்தை தந்திருக்கணும் இல்லையா. பரமாத்மா தேடி வருமா, ஜீவாத்மாவை பண்ணணும் அப்படின்னா அந்த குருவை அனுப்பி பரமாத்மா வந்து தேடி வந்து ஆட்கொள்ளும் இல்லையா. அப்ப நான் பண்ணாம என்னை இவங்க தேடி வர்ற மாதிரி வச்சுட்டேனே அப்படின்ட்டு பெருமாளே வந்து இறக்கப்பட்டுருவாராம் நம்ம மேல. நம்ம கோவிலுக்கு போறதுக்கு எவ்வளவு பெரிய பலன், இந்த மார்கழி விரதத்துக்கு எவ்வளவு பெரிய பலன். பெருமாள் வந்து நான் வந்து இல்ல உன்னை வந்து ஆட்கொண்டு இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த என்றாராய்ந்து அருளேலோ ரம்பாவாய், அவன் அப்படியே உடனே அருளை கொடுத்துருவானாம். அப்படி இறக்கப்பட்டு எவ்வளவு பெரிய விஷயம். அவன் எவ்வளவு சௌலபியனா எளிமையானவன் இல்ல. அப்போ அவனுக்கு வந்து ஒரு நிமிஷம் பட்டுடுவான். அப்படிப்பட்ட ஒரு இந்த பாவை நோம்பு இருக்கிறதுக்கு வா என்னுடைய பாவாய் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயம் முடியறது. அப்ப என்னன்னா பெருசா ஒண்ணும் பண்ண வேண்டாம், அந்த நாமத்தை சொல்லு, இந்த கோவிலுக்கு கிளம்பு, நீ கிளம்பினாலே போறோம், அடடா என் குழந்தை கிளம்பிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்மளுக்கு எல்லா அருளையும் அந்த இறைவன் கொடுப்பான் அப்படின்றதுதான் இந்த பாடல்ல சொல்லியிருக்கு. அப்ப நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த 30 நாளும் இந்த திருப்பாவைய சொன்ன என்னெல்லாம் நடக்கும், நமக்கு தேவையான அத்தனையும் கிடைக்கும், நம்ம கேட்காத நல்லவைகளும் நம்ம வாழ்க்கையில வந்து சேரும் இல்லையா. அப்ப நம்ம எல்லாம் சேர்ந்து சொல்லலாமா, திருப்பாவை 30 நாளும் வாழ்நாள் முழுதும் சொல்வதற்காக உங்களை அன்போட கூப்பிடுறேன், வாங்க சொல்லலாம். வாழ்க வளமுடன். ஆண்டாள் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ மணவாள மாமுனியே இன்னும் ஒரு 100 ஆண்டிலும் வாழ்க வையகம். நன்றி, வணக்கம்.